எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s Kid. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஸ்ரீ, நம்ம சேனல் நேம் வியோ 90s Kid. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்ன பற்றி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெமெடி யூஸ் பண்ணணும், இந்த இன்க்ரீடியன்ட் அந்த இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 விஷயம் இருந்தால் போதும், நம்மக்கிட்ட நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட உங்களுக்கு 20 நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாக்கா இதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்ன மெசேஜ் பண்ணலாம். என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஐ மீன் ரெமெடி ரிலேட்டடான வீடியோஸ் பற்றின டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, வாங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 சிம்பிள் மெத்தட் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஹாட் வாட்டர். ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்க வாட்டரில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா கர்ச்சீஃப் இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் இருந்தாக்கா நீங்கள் மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம், ரொம்பவும் சில்லுன்னு இருக்க வேண்டாம். ஸோ மாதிரி எடுத்துகிட்டு மூக்கில் இப்படி போட்டுக்கோங்க, நோஸில் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸுக்கு இப்படியே இருக்கட்டும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் நோஸ் அப்படியே ரெட் ஆகிடும். ஸோ வேண்டாம். கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி வெதன்னு இருக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி மட்டி போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்துடும். ஸோ இதை எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. குட்டி பேபி டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பேபி ப்ரஷ் பார்த்திங்கன்னா. இது வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கணும். ஐ மீன் என்ன சொல்கிறது, நீங்கள் பல்ல தேய்ச்சிக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் மாதிரி ப்ரஷ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாக்கா நீங்கள் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷு, பியர்ஸோடது. ஸோ என்கிட்ட ஃபேஸ் வாஷ் இல்லாத காரணத்தினால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்டையும் ஃபேஸ் வாஷ் இல்லை, இது மாதிரி பாடி வாஷும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சோப்பு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நோஸ் ஃபுல்லாக அப்படி வச்சு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் இங்கெல்லாம் கீழே தான் கண்டிப்பாக தேய்ச்சிக்கோங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தான் ரொம்ப பிளாக்காக இருக்கும் சைடில். ஸோ அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக இப்படி தேய்ச்சிக்கோங்க, நல்லா தேய்ச்சிக்கோங்க. முகம் கொஞ்சம் அஷ்ட கோணலில் போக தான் செய்யும், அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து டெய்லிலாம் பண்ணக்கூடாது, எப்போ வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். 2 வாட்டி, வாரத்தில் 2 வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் போட்டு ஹார்டாகவும் தேய்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த நோஸில் இருக்க ஸ்கின் பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அப்படியே ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் தேய்ச்சிட்டு அப்படி வெளில போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆச்சுனாக்கா ஸ்பாயில் ஆகிடும் டேவே. ஸோ பார்த்து நீங்கள் வீட்டில் வெட்டியாக இருக்கீங்க, நைட்டு தூங்க போகும்போது கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா போட்டு தேய்ச்சிட்டேன், ஐ மீன் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். எது வேணால் சொல்லலாம், ப்ரெஷ் பண்ணிட்டேன், நோஸுக்கு ப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எது வேணால் சொல்லலாம். ஸோ ப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தொடச்சி எடுத்துடலாம். நம்ம அது மாதிரி பண்ணிவிட்டு வைப் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நோஸ் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நோஸு கிட்ட வர பயமாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஸ்டெப் இது, சிம்பிளான ஸ்டெப்பு. என்ன அந்த ரெமெடி யூஸ் பண்ணணும், இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூக்கில் போட்டு ரொம்ப நேரம் காய விட்டு கழுவி ரொம்ப கடுப்பு. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன மாதிரி சோம்பேறியான பொண்ணு, லேசியான பொண்ணு அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது, வலுன்னு இருக்குது மூக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.